ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சௌந்தர்யலகரியில் 13வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் தம்பதிகளின் ஒற்றுமை மேம்படும், ஸ்திரீ வசியமும் ஏற்படும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்ம சுஜடம் தவாபாங்காலோகே பதிதமனுதாவந்தி சதசஹ கலத்வேணிபந்தா குச்சகலசவிஸ்ரஸ்தசிச்சயா ஹட்டாத்ருட்யத் காஞ்ச்யோ விகலிததுகூலாஸ்யுவதயஹ. இந்த ஸ்லோகத்தின் தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். அம்பிகையின் கடைக்கண்ணருள் பெற்ற மனிதன் எத்தகைய பாக்கியவான் ஆகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்படுகிறது. ஒரு மனிதன் கிழவனாகவும் அழகற்றவனாகவும் பெண்கள் சேர்க்கையின் பெருமை அறியாதவனாகவும் அறிவற்றவனாகவும் இருப்பினும் ஏதேனும் ஓர் நற்பயன் விளைவாக அம்பிகையின் கடைக்கண்ணருளை பெற்றுவிட்டால் அந்த மகிமையினால் அவனை மன்மதனாக எண்ணி பல பெண்கள் அவிழ்ந்த கூந்தலோடும் கலைந்த சேலைகளோடும் பின்தொடர்ந்து போவார்கள். இந்த ஸ்லோகம் பெண்களை வசீகரணம் செய்யக்கூடியதென மகான்கள் கூறுகின்றனர். இவ்வுலகமன்றி உலகிலுமுள்ள மங்கையர்களை வசீகரித்து அடையக்கூடிய இன்பத்தை மட்டும் இது குறிப்பதாக கொள்ளாது. உபனிஷத்துக்கள் என்கிற பெண்களால் தேடப்பட்ட சச்சிதானந்த ரூபம் கொண்ட பரபிரம்மமாகிய காமேஸ்வரர் மட்டுமே என்று கொள்ளல் வேண்டும். ஆகவே தேவியின் கட்டாட்சம் பெற்ற மனிதனும் பிரம்மஸ்வரூபம் அடைவதால் உபனிஷத்துக்களாகிய பெண்கள் இவனை நோக்கி ஓடி வருவதாக கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தை தியானிப்பதால் தேவியின் கருணைக்கு பாத்திரனாகி பிரம்மஸ்வரூபம் பெற்று மகிமையோடு விளங்குவான் என அறிய வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, ஒருவன் எவ்வளவு வயதானவனாக இருந்தாலும், அழகில்லாமல் உடல் பலமற்றவனாக இருந்தாலும், காமரச சல்லாபம் தெரியாதவனாக இருந்தாலும், உன் பார்வை அவன் மீது பட்டால் இளவயது மங்கையரும் கூட கூந்தல் அவிழ, மேலாடை நழுவ, இடையினில் ஒட்டியானம் தெரிக்க, தன்னை மறந்து அவன் மீது மோகம் கொண்டு அவனை மன்மதன் என்று எண்ணி அவனை தொடர்வார்கள் என்று ஆசிரியர் விளக்குகிறார். ஸ்திரீ வசீகரம் பெறவும் மற்றும் தம்பதிகளின் உறவு மேம்படவும் இந்த ஸ்லோகத்தை தியானித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், பழம், கற்கண்டு இவற்றை ஒன்றாக சேர்த்து படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.